அநேக ஆண்டுகளாக ஒரு துக்கம் குடி இருக்குது. அதை நினைச்சாலே துக்கமா இருக்குது. அது அற்புதத்தை நடக்காததை நினைச்சாலே துக்கமா இருக்குது. ஆனால் எப்பொழுது அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்தார்களோ வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு துக்கம் ஆளுகை செய்யலாம். ஒருவேளை பிள்ளைகளை குறித்து துக்கப்படலாம், கடனை குறித்து நீங்கள் துக்கப்படலாம். எத்தனையோ இந்த துக்கம் மாறுவதற்கு நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்து கூட உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். என்னுடைய மனசனுடைய ஒரு ஓரத்தில் ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்குது, இதை குறித்து ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்குது. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். என்ன அற்புதம்னா, இனி நீங்கள் துக்கப்படுகிற காரியத்திற்கு இனி எப்பொழுதுமே துக்கப்படாதது போல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பது இல்லை. இனி அந்த பிள்ளையை குறித்து